எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம மூளைக்கு ஒரு சின்ன வேலை கொடுக்க போறோம். இது பார்க்கறதுக்கு கணக்கு மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலே இது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான லாஜிக் புதிர். வாங்க இதை நாம சேர்ந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, கேள்வி இதுதான். ஒரு கடைக்காரர் ஒரு சேர $1300 விக்கிறாரு. அப்படி விக்கும்போது அவருக்கு 30% லாபம் கிடைக்குது. அப்போ அந்த சேரோட உண்மையான அசல் விலை என்னவா இருக்கும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்களா இருந்தா இதை எப்படி அணுகுவீங்க? இந்த மாதிரி லாப நஷ்ட கணக்க பார்த்த உடனேயே நம்ம செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? அந்த பிரச்சனைய சதவிகிதமா மாத்தி யோசிக்கணும். அப்படி பண்ணிட்டா போதும், எவ்ளோ பெரிய கணக்கா இருந்தாலும் ரொம்ப சிம்பிள் ஆயிடும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதுல நாம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எந்த ஒரு பொருளோட அசல் விலை, அதாவது அடக்க விலை இருக்குல்ல, அதை நாம எப்பவுமே 100% அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இதுதான் நம்ம கணக்கோட பேஸ், அதாவது அடித்தளம். பாருங்க, இதோட லாஜிக் எவ்ளோ சிம்பிள்னு. அடக்க விலையை ஒரு 100%, அதோட கிடைச்ச லாபம் ஒரு 30%. இது ரெண்டையும் சேர்த்து வர்றதுதான் விற்பனை விலை. சோ விற்பனை விலைங்கிறது அடக்க விலையோட 130%. இப்போதான் நாம முக்கியமான கட்டத்துக்கு வரோம். நம்ம கிட்ட இப்போ 2 தகவல் இருக்கு. ஒன்னு, விற்பனை விலைங்கிறது 130%. இன்னொன்னு, அந்த விற்பனை விலை $1300. இதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். அந்த 130% தான் இந்த $1300. இப்போ நாம ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண போறோம். இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ஒரு கணக்கு மட்டும் இல்ல, இது மாதிரி எந்த கணக்கு வந்தாலும் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரி, கொஞ்சம் யோசிங்க பாப்போம். 130%ங்கிறது $1300னா அப்ப வெறும் 1%தோட மதிப்பு என்னவா இருக்கும்? இதுதான் நம்மளோட அடுத்த தர்க்க ரீதியான ஸ்டெப். அந்த 1%தோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டியது ஒரு சிம்பிள் டிவிஷன் தான். மொத்த விலையான $1300 மொத்த சதவீதமான 130ஆல வகுக்கணும். அவ்வளவுதான். விடை 10. கரெக்ட். இந்த ஒரு சின்ன நம்பர் தான் இந்த முழு கணக்கோட சாவியே. இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த அசல் விலையோட ஒவ்வொரு சதவீதமும் $10க்கு சமம். ஓகே, கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். கஷ்டமான வேலையெல்லாம் முடிஞ்சது. இப்போ ஃபைனல் ஆன்சர் ஒரே ஒரு ஸ்டெப்ல வரப்போகுது. நாம கண்டுபிடிக்க வேண்டிய அடக்க விலைங்கிறது 100%. கரெக்டா? அதே மாதிரி 1%ங்கிறது $10ன்னு நாம இப்போதான் கண்டுபிடிச்சோம். இந்த 2 முக்கியமான தகவலும் இப்போ நம்ம கையில இருக்கு. அப்போ ஃபைனல் ஸ்டெப் என்ன? ரொம்ப சிம்பிள். 1% $10னா நாம தேடுற அந்த முழுமையான 100% எவ்வளோ இருக்கும்? 100யும் 10யும் பெருக்கினா ஆன்சர் கிடைச்சிடும். அவ்ளோதான். இதோ நம்மளோட விடை $1000. சோ அந்த நாற்காலியோட உண்மையான அடக்க விலை $1000. பாத்தீங்களா? எந்த பெரிய ஃபார்முலாவும் இல்லாம சிம்பிளான லாஜிக்க வச்சே நாம இத கண்டுபிடிச்சிட்டோம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்காக நாம எந்தவிதமான காம்ப்ளெக்ஸான கணித ஃபார்முலாவையும் பயன்படுத்தல. வெறும் தர்க்கத்தோட ஸ்டெப் பை ஸ்டெப்பா யோசிச்சதாலே நமக்கு விடை கிடைச்சிருச்சு. இப்போ இத பத்தி யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய பிரச்சனைய இப்படி சின்னதா, அதாவது அந்த 1% உடைச்சு பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில வர்ற வேற என்னென்ன சவால்களையெல்லாம் இதே மாதிரி சுலபமா தீர்க்க முடியும். யோசிங்க. அடுத்த முறை சந்திப்போம்.